சில பேர் ஆர்வமாக செஞ்சு நேமிதம் செய்து விடுவார்கள். இந்த மாதிரி மக வெளிநாட்டுக்கு போறாரு, அவருக்கு போன இடத்துல நல்ல விதமாக வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா, நான் முதல் மாச சம்பளம் வாங்கின உடனே அந்த காரியத்திற்காக நன்றி செலுத்தக்கூடிய வகையில் நான் ஒரு ஆட்டை அறுத்து நான் குர்பானியாக கொடுப்பேன் அப்படின்னு நேமிதம் செஞ்சாச்சு. இப்ப இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அடிப்படையாக வைத்து முதல் மாத சம்பளம் என்று குறிப்பிட்டு நேமிதம் செய்திருப்பதால் இறைவன் அருளால் வேலை கிடைத்து முதல் மாத சம்பளம் வாங்கிவிட்டால் அந்த பணம் நம்ம கைக்கு வந்ததும் தாமதம் இல்லாமல் ஒரு ஆட்டை வாங்கி நாம் குர்பானி கொடுத்து அந்த நேமிதத்தை நிறைவேற்றி விட வேண்டும். வேலையும் கிடைச்சாச்சு, பல மாச சம்பளங்களும் கைக்கு வந்தாச்சு. அதுக்கு பிறகு நாம ஒவ்வொருத்தையா போய் ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நேமிதம் பண்ணியிருந்தேன், இப்பதான் கொடுக்கணுமா பின்னால கொடுக்கலாமா, ஆடுதான் கொடுக்கணுமா மாடா கொடுக்கலாமா, ஒரு ஆடு பெரிய ஆடா இருந்தா அது விலை கூடுதலா இருக்கும், 2 சின்ன ஆடா வாங்கி கொடுக்கலாமா, அல்லது அதுக்கு பதிலாக ஒரு பெரிய மாட்டை வாங்கி கொடுக்கலாமா? இந்த மாதிரி விசாரணையே தேவையில்லை. நம்ம என்ன நியத் பண்ணோமோ அந்த காரியம் இறைவன் அருளால் நிறைவேறி விட்டதுங்கிறதுனால நம்ம கைக்கு அந்த பணம் வந்ததும் தாமதமே இல்லாம உடனடியாக நாம் அதை நிறைவேற்றி விட வேண்டும். அந்த ஆட்டின் விலை எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை. அல்லாஹ் நம்முடைய எண்ணத்தை பார்க்கிறார்.